அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தஹ்ரீம் 11வது வசனத்தில் ஃபிரௌனுடைய மனைவி வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலை இவ்வாறு குறிப்பிடுவான். இது காலத்து ரப்பிப்னிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நபியை நீங்கள் ஞாபகம் கூறுங்கள். என்ன சொல்றாங்க? இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக வேண்டிய சொர்க்கத்திலே ஒரு வீட்டை எழுப்புவாயாக. வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, யா அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த அநீதத்தை விட்டும் அவனுடைய செயல்பாடுகளை விட்டும், இன்னும் மினல் கோமில் வாரிமீன் அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தாரின் அந்த செயல்பாடுகளை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு தருகிறான். இதனுடைய நோக்கம் ஒரு வீடு எழுப்புதல். இந்த உலகத்துல சாதாரணமாக ஒரு மனிதன், பெரும்பான்மையான மனிதர்கள் தனக்கென்று ஒரு வீடு வாசலை உருவாக்குவதில் எந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்காதவர்கள் அல்ல. சாதாரணமாக நம்மளுடைய உழைப்பு திருமணத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு 50 வருட காலங்களுடைய உழைப்பிற்கு பின்பால் இன்னும் சில நபர்களுக்கு அதுக்கு கொஞ்சம் முன்பாக கூட இருக்கலாம், ஒரு வீடு வாசல்கள் அமைகிறது. அத்தனையினுடைய உழைப்பு நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி நம்மளுடைய இன்பங்களை அனைத்தையும் தியாகம் செய்து அதற்கென்று நம்மளுடைய ஒரு தொகையை ரெடி பண்ணி அதற்குண்டான உழைப்பை நாம் அதற்கு கொடுத்ததற்கு பின்புதான் ஒரு வீடு வாசல் என்பது நம்மளுக்கு சொந்தம் என்று உருவாகிறது. அதற்கு பின்னால் அந்த வீட்டில் நாம் நிம்மதியாக குடியேறி இருக்கிறோமா என்று சொன்னா அது தங்குறதுக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி மேற்கொண்டு உண்டான அந்த உழைப்புகள் மீது உண்டான அந்த காலத்தினுடைய வசதி வாய்ப்புகளுக்கென்றே நம்மளுடைய உழைப்புகள் சென்று இறுதியாக உழைப்பு என்ற ரீதியிலே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் கழிந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதிகபட்சமான பேர்கள் மருத்துவத்திற்காக தன்னுடைய சம்பாத்தியத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறோம். இதைத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வில் சொர்க்கம் என்று நாம் கருதுகிறோம். இந்த அளவுக்கு ஒரு தியாகங்களை செய்கிறோம். உலகத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, வாகன வசதிகள் பெறுவதற்கு, வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுக்கு இந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய தியாகங்களை செய்கிறோம் என்று சொன்னால், சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் ஃபிரௌனுடைய மனைவி கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையும் அந்த பிரார்த்தனையில் ஒளிந்து இருக்கக்கூடிய வாசகங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். ஒரு கொடுங்கோன்மையான ஒரு மன்னனுடைய மனைவியாக வாழ்வது எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதுவும் அந்த அவர்களுக்கு மத்தியிலே ஈமானை பாதுகாப்பது என்பது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம், தியாகமான ஒரு விஷயம் என்பதை நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியத்தினுடைய இருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. ஃபிரௌனுடைய மனைவினுடைய ஈமானுடைய அந்த விசுவாசம் ஃபிரௌனுக்கு தெரிந்ததற்கு பின்னால் என்னை நீ வணங்குறாயா அல்லது நீ சொல்லக்கூடிய ஹாரூன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனை நீ வணங்குறாயா என கேட்கக்கூடிய நேரத்தில் கொடுங்கோன்மையானவன் தான், தனக்கான கணவன் கொடுங்கோன்மையானவன், எப்படிப்பட்ட எல்லைக்கும் செல்வான் என்பதை தெரிந்ததற்கு பின்னாலும் கூட தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி இறைவன் அந்த ஃபிரௌனுடைய முன்னால் நான் மூசாவுடைய இறைவனை மட்டும்தான் நான் ஈமான் கொண்டேன், அவனைத்தான் நான் வணங்குவேன் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய 2 கால்களையும் கைகளையும் கட்டிக்கொண்டு பெருங்கொண்ட மலையினுடைய உச்சிக்கு சென்று பாறை போல் உருட்டி அவருக்கு பெருங்கொண்ட பாறை உருட்டியத நேரத்தில் கேட்ட துவா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை விடுகிறேன்.
எனக்காக இந்த பைத்தம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டித்தா என கேட்கக்கூடிய நேரத்தில் ரூஹு பிரியக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த சொர்க்கத்தினுடைய வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்ட நிலையிலே மரணித்ததாக இந்த வசனத்தினுடைய தஃப்சீராத்துகள் நம்மளுக்கு விளக்குகிறது. உலகத்தினுடைய ஒரு வீட்டுக்கு நாம் இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மறுமையினுடைய வீடு, அது சொர்க்கத்தில் நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய தியாகங்களை கொண்டு வர வேண்டும். ஆனா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் தியாகங்கள் செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் சூரத்துல் பலதுல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான முறையில் சொல்லி தருவான். அயஹஸபு அன்லம் யரஹு அஹத், நீங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றதற்கு பின்னால் உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையிலே ஒரு செக்யூரிட்டியை ஏற்படுத்தியதற்கு பின்னால் யாருமே நீங்கள் செய்யக்கூடிய தவறை பார்க்க மாட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று தொடர்ந்து கேட்டுவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேமத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னதற்கு பின்னால் மறுமையினுடைய விஷயத்துக்கு வருகிறான். ஃபலக்தஹமல் அகபா, அகபாவை அவர்கள் கடக்க முடியாது என்று சொல்லுகிறான். அகபாவை அவர்கள் கடக்க முடியாது என்று சொல்லுகிறான். ஒமா அதராக மல் அகபா, நபி அகபா என்பதை அறிவித்தது உனக்கு எது? அகபா என்றால் என்ன தெரியுமா? அது அறிவித்தது எது என்று தெரியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறான். ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபா அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة. பெருங்கொண்ட தியாகங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், பெருங்கொண்ட தியாகங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். அகபா என்பதற்கு ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நரகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். நெருப்பினாலான மலை என்று அறிவிக்கிறார்கள். அந்த மலையை கடந்துதான் சொர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் நல்லவர்கள் மட்டுமே அதில் விரைவாக கடக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுவதாக ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் அகபா என்பதற்கு ஒரு கனவா என்றும் அது ஒரு ஓடை, நரகத்தினால் ஆன ஓடை என்றும் அதை கடப்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல என்றும் இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். தப்சீரை கலியிலே இருக்கக்கூடிய முஜாஹித் ரஹ்மத்துல்லா, லஹாக் ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் அகபா என்பது மேல் கூறப்பட்ட அந்த கணவாய்க்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பாலம், அதாவது நரகத்தில் ஒரு கனவா அதாவது அந்த ஓடை ஓடுகிறது, நெருப்பினால் ஓடை ஓடுகிறது, அதை கடந்து செல்வது என்பது ஒரு அறிவிப்பின் பிரகாரம் 30,000 வருஷங்கள் ஒரு மனுஷன் நடந்து போனா எவ்வளவு தொலை தூரமோ அதே தொலை தூரங்கள், அந்த அளவுக்கு நீளமான ஒரு நரக ஓடை, அதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஹதரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்குண்டான தஃப்சீரில் இவ்வாறு சொல்றாங்க, வாளினுடைய கூர்மை போல அந்த பாலங்கள் இருக்கும். நல்லவர்கள் மட்டும், எப்படிப்பட்ட நல்லவர்கள்? பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த தன்மை உள்ள அந்த நல்லவர்கள் மட்டும் ஒளியினுடைய வேகத்தில் அதனை கடந்து செல்வார்கள், மற்றவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். இதைத்தான் ஃபலக்தஹமல் அகபா, அகபாவை அவர்கள் கடக்கவில்லை என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இதனுடைய நன்மையான ஒரு விஷயமாக அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபக்கு ரகபத்தின், அடிமை உரிமையிடுதல். அந்த அடிமை உரிமையிடுதல் உங்களை பாலத்தில் இலகுவாக கடத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று ரப்புல் ஆலமீன் முதல் காரணமாக சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு கடமையான விஷயங்களில் நாம் தவறு இழைக்கும் என்று சொன்னால்
அது குற்ற பரிகாரத்திற்குண்டான ஒரு விஷயமாக அடிமை உரிமையிடுதல்ங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்து அடிமைத்தனத்தை அனைத்துமே ஒளித்தெளித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலை, நம்மில் இருக்கக்கூடிய வேலையாட்கள், நம்ம ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறோம், மற்ற விஷயங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் தோப்பு துறைகளில் இருக்க நடத்துகிறோம். அங்கு சில ஆட்களை வைத்து நாம் வேலை ஏவுகிறோம். அவர்களுக்கு சக்திக்கு மீறி உண்டான அந்த வேலையை கொடுக்காமல், அப்படியே சக்திக்கு மீறி உண்டான அந்த வேலையை கொடுத்தாலும் இதுவும் ஹதீஸ் தான், அவருக்கு ஒத்தாசை செய்வது தர்மம். இது போன்றுண்டான அந்த தன்மைகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னா நாமும் அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த பானத்தை இலகுவாக கலந்துவிட முடியும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவரும் பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டங்களில் சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள்ல ஒரு கிராமப்புற அரபி, ஒரு கருப்பிடத்தை சார்ந்த ஒரு அரபி, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மதீனாவுக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அந்த சந்தைக்கு தன்னுடைய வியாபார பொருட்களை கொண்டு வந்து சந்தையில வந்து விட்டு தன்னுடைய கிராமத்துக்கு செல்லக்கூடிய வாடிக்கையாளர் அவர். எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் தன்னுடைய பொருட்களில் தனக்கு எது பிரியமானதாக இருக்கிறதோ அந்த பொருளை அன்பளிப்பாக ரசூலுல்லாஹ்விடம் வந்து கொடுத்து விட்டு, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சந்தைக்கு செல்வார். அங்கு போய் கூவி வித்து அந்த பொருட்களின் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய ஒரு கருப்பிடத்த கிராமப்புற சஹாபி. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மைத்தன் தன்னுடைய விளைநிலத்தில் இருக்கக்கூடிய தனக்கு பிரியமான ஒரு பொருளை ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை, வெளியில ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் தான். இது அஹமது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள்ட்ட இந்த அன்பளிப்பு பொருளை கொடுத்து விட்டு ரசூல்லா வந்தா இதை கொடுத்து எனக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் சந்தைக்கு சென்று விட்டார். சந்தைக்கு சென்று சந்தையில் போய் தன்னுடைய பொருட்களை கூவி வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வர்றாங்க. அன்னை ஆயிஷா நாயகி நடந்த விவரங்களை அனைத்துமே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அன்பளிப்பு பொருளை அப்படியே அன்னை ஆயிஷாவிடம் கொடுத்து விட்டு வேகமாக சந்தைக்கு போறாங்க. அவர் பின்பக்கமாக போய் அவருடைய கண்ணை பொத்திக் கொண்டு, இந்த அடிமையை விலைக்கு வாங்கக்கூடியவர் யாராவது உங்களில் இருக்கிறாரா என்று விளையாட்டாக கேலியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பின்புறமாக கட்டி பிடித்துக் கொண்டு கண்ணை பொத்திக் கொண்டு கேட்கிறார்கள். யார் என்பதை ஆரம்பத்தில் தடுமாறிய அந்த கிராமப்புற சஹாபி நம்மளை ரசூலுல்லாஹ் தான் பிடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால் வேண்டுமென்றே அமைதியாக இருந்து கொண்டு அவர்கள் நம்மளை இருக்க அணைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய முதுகு பகுதி அவர்களுடைய நெஞ்சு பகுதியோடு சேர்த்து கொண்டு அமைதியாக இருக்க ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறார்கள், இந்த அழகான அடிமை யாராவது விலைக்கு வாங்கக்கூடியவர் இருக்கிறாரா என கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கிராமப்புற சஹாபி சொன்னார்களா, யா ரசூலல்லாஹ், இந்த அசிங்கப்படுத்த அந்த கருப்பிடத்தை இந்த கிராமப்புற சஹாபி யாராவது கிராமத்தை யாராவது விலைக்கு வாங்குவாங்களா, இந்த அடிமை யாராவது விலைக்கு வாங்குவாங்களா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னாங்க, ஏன்பா அப்படி நீ பேசுற, வெளி தோற்றவன் அப்படி இருக்கிறான், நீ உள்ளத்தால் தூய்மையானவன், நீ உள்ளத்தால் தூய்மையானவன், அல்லாஹ் உன்னை உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறான், நீ உள்ளத்தால் தூய்மையானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமைதான், ஒரு கருப்பினத்தவர் தான், ஒரு கிராமப்புறத்தவர் தான் என்றாலும் கூட சமூகத்துக்கு மத்தியில் அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் என்ற ஒரு பிடிப்புணர்வை இந்த உலகத்துக்கு வழங்கினார்கள். இது சுவர்க்கத்தினுடைய வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றார்கள்.
இதைத்தான் ரப்புலான ஃபக்கு ரக்கபத்தின் அடிமை உரிமையிடுதல் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முழுமையாக செயல்படுத்தி விட்டு சென்றார்கள். எல்லா விஷயத்திலுமே அடிமை உரிமையிட்டு எல்லா மனிதர்களின் சுதந்திர காத்தை சுவாசிக்க விட்டு சென்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தானே என்னவோ எல்லா சஹாபாக்களுமே சொர்க்கவாசிகள். ஏழை எளிய மக்களுக்கு தேவை என்று வரக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். யாரு? அந்த பாலத்தை எளிய முறையில் கடக்கக்கூடிய அந்த மனிதர்கள். இது யார் சொல்ல? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எத்தனையோ விருந்துகள் ஏழை எளியவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில நம்மளுடைய விருந்துகள் இருக்கிறது. அன்பானவர்களை, நம்ம சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற்றுமை பாராமல் பசி என்று வரக்கூடிய நபர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மது ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தாங்க. சொர்க்கத்துல அழகான குரல்ல ஒரு நபர் குர்ஆன் ஓதுறதை நான் பார்த்தேன். சொர்க்கத்துல அழகிய குரல்ல ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அன்னை ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லலாம், யார் என கேட்கக்கூடிய நேரத்துல நுஅமான் இப்னு பஷீர் என்ற ஒரு நபி தோழர் தான். அப்ப அன்னை ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லலாம், அவருடைய தாய் தந்தையர்களுக்கு ரொம்ப உபகாரம் செய்யக்கூடிய நபர். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்டதற்கு பின்னால் தான் அவர் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாலிக்கல் பிரு, நன்மை என்பது இப்படித்தான் என்று சொல்லுகிறார்கள். இதோட அந்த ஹதீஸ் அஹ்மது ஷரீஃப்ல முடிகிறது. அவர் சொர்க்கவாசி என்பதற்கு சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னா எந்த அளவுக்கு நன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையை சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் பிந்திய காலத்தில் அவர்கள் கண் பார்வையற்றவர்களாகவே இருந்தார்களாம். நுஅமான் இப்னு பஷீர் பிற்கால வாழ்க்கையில் கண் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் தலைவாசலுக்கும் இடையில், அதாவது வீட்டினுடைய வாசல் பகுதிக்கு மத்தியில ஒரு கயிறை கட்டி விட்டிருப்பார்கள். தன்னுடைய கைகளிலே எப்பொழுதுமே திருகங்களை மாற்றி வைத்துக் கொண்டு இருப்பார்கள். யாராவது வீட்டு வாசலில் இருந்து உதவி என்று கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த கயிறை பிடித்து கொண்டே வந்து அந்த நபர்களுக்கு தன்னுடைய கையால் உதவி செய்துவிட்டு பின்னர் மறுபடியும் அதே இடத்தில் வந்து இருந்து கொண்டு அமலியத்தில் ஈடுபடுவார்கள். இதை அவர்களிடம் கேட்கக்கூடிய நேரத்தில், ஏன் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு உங்களுடைய கையால் தான் கொடுக்க வேண்டுமா என்ற விஷயத்தை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் நுஅமான் இப்னு பஷீர் சொன்னாங்களாம், உங்களுடைய கரத்தால் வழங்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் தீய மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் என்னுடைய கரத்தால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உதவியாளர். இது போன்றுண்டான அந்த காரணங்கள் தான் அவர்களை சொர்க்கவாசிகளாக அங்கீகரிக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்திலே உணர்வதற்கான இந்த விஷயங்களை நாம் சொல்லுகிறேன். இதைத்தான் மிஸ்கின்களை அரவணைத்து ஒன்றிணைக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். சும்மக்கான மினல்லதீன ஆமனு வதவாஸவ் பிஸ்ஸப்ரி வதவாஸவ் பில் மர்ஹமா, இன்னும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாமல் பொறுமையுடன் சேர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக இருப்பார்கள். இன்னும் உறவுகளை சேர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக இருப்பார்கள். உலாயிகா சுஹாபுல் மைமனா, இவர்களான் வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொர்க்கவாசிகளுடைய தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் தொழக்கூடிய ஐங்கால தொழுகை மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் மட்டுமல்ல, நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும்
நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக இருந்தாலும், ஏழை எளிய மக்களை அரவணைத்து உணவு அளிக்கக்கூடிய ஒரு உணவாளிகளாக இருந்தா, எத்தீம்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தா, உறவுகளை சேர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக இருந்தா நாமும் சொர்க்கவாசிதான் என்பதை இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி பட்ட கஷ்டமுடைய அளவுக்கு கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்மில் இது போன்றுண்டான நற்குணங்கள் நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியினால் நம்மில் ஒவ்வொருக்கும் சொர்க்கத்திலே வீடுகள் உண்டு என்பதை நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கு தந்து அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.